வணக்கம் மக்களே. நேற்று பார்த்தீங்கன்னா Oneplus அவங்களோட 9 சீரிஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா Oneplus 9, 9 Pro அண்ட் 9R அப்படின்னு 3 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 9R பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்த்த ஸ்பெசிஃபிகேஷனோட எதிர்பார்த்ததை விட அதிகமான விலையோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நாம் Oneplus 9R பற்றி மட்டும் பார்க்கலாம். Oneplus 9 அண்ட் 9 Proக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட செக் பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் இதோட பிரைசிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட பேஸ் வேரியன்ட் 8GB RAM 128GB பிரைசிங் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தோட கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் தான். இந்த 40,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே 6.55 inch ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ளூயிட்ன்றதுக்காக இதில் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. HDR10+ சப்போர்ட்டோட வருது. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதில் 1080p Full HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 6.55 inchன்றது ஒரு கரெக்டான சைஸ், ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சிறுசும் இல்லை. அதுலேயும் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.4 mm தான். வெயிட் 190 கிராம் இருக்கனால உண்மையில ஒரு காம்பேக்டான ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் கிடைக்கும். ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிளாஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குமே Gorilla Glass 5 கவர் பண்ணியிருக்காங்க. பட் சைடு வந்து பிளாஸ்டிக்கா அலுமினியமான்னு Oneplus மென்ஷன் பண்ணல. GSM வெப்சைட்ல பார்க்கும்போது சைடு வந்து பிளாஸ்டிக் தான். Oneplus 9Rல மட்டும் கிடையாது, Oneplus 9லயுமே பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லிருக்காங்க. 40,000 ஃபோன்ல பிளாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ்னு வர்றப்ப எல்லா Oneplus ஃபோன்ஸ்ல மாதிரி இந்த ஃபோன்ல எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. Snapdragon 888 விட இது பவர்ஃபுல் கிடையாது. அந்த மாதிரி 5 nm பில்ட் பண்ணல இது. ஆனால் லாஸ்ட் இயர் லான்ச் ஆன Snapdragon 865 விட கண்டிப்பாக அது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். 7 nm பில்ட் பண்ணியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா Adreno 650 GPUமே கொடுத்துருக்காங்க. ஸோ Android 11 மேலே பில்ட் பண்ண Oxygen OS 11ஓட தான் இந்த ஃபோன் வருது. Oxygen OS, Snapdragon 870, UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப், 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட், LPDDR5 RAM பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸுக்காக நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்த ஹெவியான கிராஃபிக்ஸ் கொண்ட கேமிங்காக இருந்தாலும் சரி, இல்லை எடிட்டிங் மாதிரியான ஹெவியான டாஸ்க் கொடுத்தாலும் சரி, இந்த ஃபோன் ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடும். பர்ஃபார்மன்ஸ் வரப்போ ஒரு குறையுமே இல்லை. பேட்டரி லைஃப் எல்லா Oneplus 9 சீரிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதை பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் இந்த 4500 mAh இந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது ஒரு 40 நிமிஷத்துல 100% உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். கேமராஸ் இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே Oneplus 9 Pro மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ளாட்டான டிஸ்பிளேவோட. அதே மாதிரி பேக்கில் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP. இது சோனியோட IMX 586 சென்சார். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய சென்சார் தான். ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிக்காங்க. இது ஒரு நல்ல சென்சார் தான், நல்ல ஃபோட்டோஸ் தான் எடுக்கும். பட் 40,000 ப்ரைஸுக்கு இந்த சென்சார் வந்து ஒர்த்தான்னு நீங்களே பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் 5 MP மேக்ரோ, 2 MP டெப்த் சென்சார். Oneplus-மே இந்த மாதிரி இறங்கிட்டாங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 16 MP கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சோனியோட 471 சென்சார். இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா Oneplus 9 Proல என்ன செல்ஃபி கேமரா கொடுத்துறாங்களோ அதே செல்ஃபி கேமரா தான் இந்த Oneplus 9Rல இருக்கு. இதை இப்படியும் கூட சொல்லலாம், Oneplus 8 Proல இருக்க செல்ஃபி இல்லை, Oneplus 7 Proல 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன Oneplus 7 Proல என்ன செல்ஃபி கேமரா கொடுத்துறாங்களோ அதே செல்ஃபி தான் இப்பயும் கொடுத்துருக்காங்க. ஒரு சேஞ்சுமே இல்லை. வீடியோ கெப்பாசிட்டி வரப்போ 4K 60 வரைக்கும் பேக்கில் எடுத்துக்க முடியும். 1080p 30 வரைக்கும் ஃப்ரண்ட்ல எடுத்துக்க முடியும். வேற என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் 5G சப்போர்ட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. வழக்கமான 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. SD கார்டு சப்போர்ட் கிடையாது. IP அந்த மாதிரி எந்த ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கிடையாது. ஃபைனலாக கன்க்ளூஷன் என்னன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதோட பேஸ் வேரியன்ட் 8GB RAM 128GB பிரைசிங் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு வேரியன்ட் கூட இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB பிரைசிங் 44,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் லான்ச் ஆகும், ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள லான்ச் ஆகும்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸுமே பார்த்தீங்கன்னா Oneplus 8Tல என்ன இருக்கோ கிட்டத்தட்ட அதே ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைட்டாக டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய சேஞ்ச் கூட கிடையாது. ஸோ அதே ப்ரைஸுக்கு அதே ஃபோனை அப்படியே லான்ச் பண்ண மாதிரி இருக்கு. நான் எதிர்பார்த்தது ஒரு ஃபோன், இவங்க லான்ச் பண்ணது ஒரு ஃபோன், வேற ப்ரைஸில். இந்த ஃபோனில் எனக்கு பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் மேபி உங்களுக்கு 5G ஃபோன் வேணும், அதுவும் Oneplus தான் வேணும், எனக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வேணும், ப்ரைஸிங் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல டீலாக இருக்கும். அது இல்லாமல் எனக்கு ப்ரைஸ் டு ரேஷியோ பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை தவிர நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. உங்களோட தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.